ஆனி மாசம் எப்பவுமே ரொம்ப சிறப்பு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனி மூலம் எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க, அரசாளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனி மூலத்திற்கு அவ்வளோ ஒரு பவர் அந்த பௌர்ணமிக்கு. சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்காரு, சந்திரன் மூல நட்சத்திரத்துல இருக்காரு. ஸோ இந்த ஆனி மூலம் இந்த பௌர்ணமியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ் டியூப் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆனி மாத சிறப்பை பத்தி பேச போறோம். ஆனி மாசம் எப்பவுமே ரொம்ப சிறப்பு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் மிதுன ராசியில இருப்பார். மிதுனத்துல இருக்கிற சூரியன் நம்ம கேந்திரம்னு சொல்லுவோம். அந்த கார்னர், ராசி கட்டத்துல கார்னர். சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார். திருவாதிரை 3ஆம் பாதத்துல சஞ்சாரம் பண்றார். இந்த ஆனி மாசத்துல வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனி உத்திரம் ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றது. ஸோ இந்த உத்திர நட்சத்திரமும் சரி, அதே மாதிரி ஆனி மூலம் அது பௌர்ணமி. ஆனி மூலம் எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க, அரசாளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனி மூலத்திற்கு அவ்வளோ ஒரு பவர் அந்த பௌர்ணமிக்கு. ஸோ எப்படி மார்கழி மாசம் திருவாதிரை ரொம்ப விசேஷமோ, அதே போல ஆனி மாசத்துல இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் விசேஷம். இப்போ மார்கழி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி தான் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல இருப்பாரு, சூரியன் மூல நட்சத்திரத்துல இருப்பார். இப்போ இந்த ஆனி மாசம் பௌர்ணமி 29ஆம் தேதி வருது. ஆனி மூலம் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்காரு, சந்திரன் மூல நட்சத்திரத்துல இருக்காரு. ஸோ இந்த ஆனி மூலம் இந்த பௌர்ணமியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன கடவுள்கிட்ட கேட்குறோமோ அந்த வரம் நமக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக இருக்கக்கூடிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும், அதுவும் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு பலமான நட்சத்திரம். எல்லா நட்சத்திரங்களும் அப்படி ஒன்று கூடிய அது ஒரு கார்னர்னு சொல்லலாம். ஸோ மூலமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்ஷெல் மாதிரி. சந்திரனும் பார்த்தீங்கன்னா, அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துல சூரியன் இருக்காரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாம்ஷெல் மாதிரி தான். அதனால ரெண்டுத்துக்கும் சூரியனும் பலமா இருக்காரு, சந்திரனும் பலமா இருக்காரு. இன்றைய நாள்ல குலதெய்வ வழிபாடை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம கேட்ட வரத்தை தெய்வம் கொடுக்கும். குலதெய்வம் வெளியில நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், நம்ம அந்த பௌர்ணமியில வேற ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பௌர்ணமி அன்னைக்கு எங்கேயாவது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில், நீங்க 6 கால பூஜை செய்யக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷம். இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்லயே நமக்கு அமாவாசை வரும். ஸோ இந்த அமாவாசையுமே ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தான் ஆனி மாசத்துல. ஆனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை கேந்திரத்திலேயே சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்கிறது, மிதுன ராசியிலேயே அவங்க ஒன்னா இருக்கிறது தான். அதனால அந்த அமாவாசையும் நமக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். அந்த ஆனி அமாவாசைக்கு அடுத்த அமாவாசை தான் நமக்கு ஆடி அமாவாசை வருது. ஸோ இந்த ஆனி அமாவாசையும் இந்த ஆனி பௌர்ணமியும் ஏன் விசேஷம் அப்படின்னு கேட்டா, உத்தராயண புண்ணிய காலத்துல இதுதான் கடைசி. அதுக்கு அடுத்தது நமக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும். அப்போ உத்தராயண புண்ணிய காலகட்டத்தில் இந்த ஆனி அமாவாசையும் ஆனி பௌர்ணமியும் நாம இறை வழிபாடு செய்யறதோ, பித்ருக்காரியங்கள் செய்யறதோ, குலதெய்வ வழிபாடு செய்யறதோ, பரிகாரங்கள் செய்யறதோ, பிராயச்சித்தங்கள் செய்யறதோ, இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. ஸோ ஆனி மாசத்துல உத்திர நட்சத்திரம் வரும்போது சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் நடக்கும். அந்த ஆனி உத்திரம் இன்னும் விசேஷம். ஸோ சந்திரன் எப்பெல்லாம் கேந்திரத்துல இருக்காங்களோ, ஸோ சந்திரன் மூல நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது பௌர்ணமி, உத்திர நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது அது கன்னி ராசி. அப்போ அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா அது மிதுனத்திலே இருக்கும். ஸோ மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 3த்துலயும் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப விசேஷமான நாட்கள். அதனால ஆனி மாசத்துல
நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத 2 நாட்கள் வந்து ஆனி அமாவாசை மற்றும் ஆனி பௌர்ணமி. இதில் குலதெய்வ வழிபாடு, அமாவாசையில் பித்ருக்கள் வழிபாடு, இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. அதனால் மிஸ் பண்ண வேண்டாம். ஆனி மாதமே வந்து நமக்கு எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவனை நம்பி தான் நம்ம இருக்கோம். நம்ம என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் முடிஞ்ச வரை இந்த ஆனி மாதத்தில் நம்ம வந்து சிவன் வழிபாடையும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் அன்னதானங்கள் செய்யறதையும் விடவே கூடாது. ஏன்னா அடுத்தது ஆடி மாசத்துல நமக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் வருது. முதல்ல நிறைய சிவன் ஆலய வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவுல வந்து நம்ம ஆனி மாதத்தினுடைய சிறப்புகள், ஆனி மாதத்துல எந்த ஆலயங்கள் போகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.